Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட எவாலுவேஷன் ப்ரொசீஜர், தட் இஸ் ஒரு பார்ட் கொடுத்துட்டாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ரைட், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வெரிஃபிகேஷன் ஆஃப் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் எப்படி சால்வ் பண்ணுறது. ரைட், ஸோ இதுதான் உங்களோட வெக்டார் இன்டகிரேஷன். ஆக்சுவலாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் 2ல் லாஸ்ட் செக்ஷன் இதுதான் உங்களுக்கு வெக்டார்ஸ் தட் இஸ் இன்டகிரேஷனில் ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். பட் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஏன்னா நமக்கு கியூப் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு மொத்தமாக 6 சர்ஃபேசஸ் இருக்கும். ரைட், அப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ஃபேஸ் இன்டகிரல் ஃபைன் பண்ணுறப்ப 6 சர்ஃபேசஸ்க்கு நம்ம சர்ஃபேஸ் இன்டகிரல் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் எனிவேஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஈஸியான ப்ரொசீஜர் தான் பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் நான் இங்கே போட்டிருக்கேன், என்ன அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் 1, வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் f வெக்டார். வெக்டார் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x cube minus y is at I வெக்டார் minus 2x square y j வெக்டார் plus 2k வெக்டார். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்ளம் 1. ரைட், taken over the cube bounded by x equal to 0, x equal to a, y equal to 0 to y equal to a, z equal to 0 to z equal to a. ரைட், ஸோ இங்கே இன்டகிரேஷன் லிமிட்ஸ் எல்லாமே சேம். ரைட், ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கியூபில் இந்த சர்ஃபேசஸ் என்ன, இந்த வெக்டார் ஃபங்க்ஷன் வந்து அந்த கியூபில் இருக்குது அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம டைவர்ஜென்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுவோம், இதுதான் நமக்கு கேள்வி. ரைட், ஸோ டைவர்ஜென்ஸ் தியரம்ன்றது என்ன, சர்ஃபேஸ் இன்டகிரலையும் வால்யூம் இன்டகிரலையும் ஈக்குவேட் பண்ணியிருப்போம். ரைட், ஸோ சொல்யூஷன் பை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன, டைவர்ஜென்ஸ் தியரத்தோட கண்டிஷன் என்ன, double integral over s f vector into n cap ds is equal to triple integral over v del dot f vector into dv. right, in that right hand side find பண்றது நமக்கு simple. right, so in case ஒரு question 10 மார்க்கில் உங்களுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் கேட்குறாங்க, இதை நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் போட்டால் கூட யூ வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சா கூட ஓகே, இன்கேஸ் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. பட் இது ஈஸி தான். ரைட், ஸோ சால்வ் பண்ணலாம். கன்சிடர் தி ரைட் ஹேண்ட் சைட் ட்ரிபிள் இன்டகிரல் ஓவர் வி del dot f vector into dv. ரைட், ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இந்த del dot f vector என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ சின்ஸ் del dot f vectorனா என்ன அர்த்தம், டோ பை டோ எக்ஸ் வந்து டெல்லோட ஐ கோஎஃபிஷியன், டோ பை டோ ஒய் வந்து டெல்லோட ஜே கோஎஃபிஷியன், டோ பை டோ இசட் வந்து டெல்லோட கே கோஎஃபிஷியன், எஃப் வெக்டாரோட ஐ கோஎஃபிஷியன் மேலே இருந்து எழுதிக்கிற, எஃப் வெக்டாரோட ஜே கோஎஃபிஷியன், எஃப் வெக்டாரோட கே கோஎஃபிஷியன். அப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, எக்ஸ் கியூபை பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணிங்கன்னா ஒய்யோட டிஃபரன்ஷியேஷன் 1, ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் இதை இசட்டால் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறது நம்பர், ஸோ இட் இஸ் 0. அப்போ 3x square minus 2x square is what, x square. so therefore your del dot f vector is nothing but x square. and what is your dv அப்படின்னா dx dy dz. இதுதான் நம்ம dv அப்படின்னு எழுதுவோம். ஓகே, therefore what is your triple integral over v. ஸோ இது நம்ம வால்யூம் இன்டகிரல் ஃபைன் பண்ணுற இடத்துல இந்த விஷயத்தை படித்தோம். ரைட், ஸோ del dot f vector into dv is equal to 0 to a dx ஓட லிமிட், d0 to a dy ஓட லிமிட், that is y லிமிட், d0 to a x ஓட லிமிட் into x square your function. right, so அப்போ x square integrate பண்ணால் what will get, x cube by 3 0 to a, so 0 to a 0 to a, so இங்கே dy dz. ரைட், இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுக்கணும். x பிளேஸில் a போட்டிங்கன்னா a cube by 3 மைனஸ் லோயர் லிமிட் 0 cube by 3 dy dz. ரைட், ஸோ 0 to a 0 to a அப்படின்னு இருக்கும். and then which is nothing but 0 to a 0 to a, so a cube by 3 dy dz. a cube by 3ங்கிறதே கான்ஸ்டன்ட், ஸோ மொத்தமாக வெளியில் வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா ரிமைனிங் ஃபுல்லாக நம்ம இதை பொறுத்து தான் பண்ண போகிறோம், ஏன்னா a cube by 3ங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். ரைட், அப்போ 0 to a cube by 3 வெளியில் வச்சுக்கிறேன், dy இன்டகிரேட் பண்ணால் வாட், y, ஸோ 0 to a dz. ரைட், இப்போ அந்த அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா இந்த 0 to a இன்டகிரல் ஓவர் a cube by 3 அப்பர் லிமிட் a மைனஸ் லோயர் லிமிட் 0, ஸோ a மைனஸ் 0 into dz. ஸோ a cube into a என்ன ஆகும், a power 4 by 3 dz 0 to a. ரைட், தென் a power 4 by 3 வெளியில் எடுத்திங்கன்னா வாட் வில் கெட், a power 4 by 3 0 to a dz. ரைட், தென் a power 4 by 3 அப்பர் அண்ட் லோயர் லிமிட் dz இன்டகிரேட் பண்ணிங்கன்னா you will get dz 0 to a, அப்பர் லிமிட் a லோயர் லிமிட் 0, ஸோ a power 4 minus 3 sorry a power 4 by 3 into a minus 0, so that you will get a power 5 by 3. so
your final answer for right hand side, that is volume integral. Therefore triple integral over del dot f vector into dv is nothing but a power 5 by 3, which is nothing but equation number 1 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஃபைன் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டார் இன்ட்டு என் கேப் டிஎஸ் இதான் நான் ஃபைன் பண்ணணும். அப்போ எத்தனை சர்ஃபேசஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நம்ம க்யூப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ க்யூப்னா எப்படி இருக்கும்? ஸோ சர்ஃபேசஸ் இப்படி ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரைட். ஸோ ரெண்டு ஸ்கொயரையும் கனெக்ட் பண்ணுற ரீஜன் அதுதான் நமக்கு என்ன க்யூபோட ரீஜனாக இருக்கும். ரைட். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திஸ் 1 2 3 4 எத்தனை சர்ஃபேஸ் வருது பாருங்கள். மேலே ஒன்று கீழே ஒன்று சுற்றி நாலா பக்கமும் ஒன்று 3 4 இங்கே 5 இது 6. அப்போ மொத்தமாக 6 சர்ஃபேஸ் நமக்கு வரும். ஒரு சர்ஃபேஸோ இப்போ இது XYZ ஆக்சிஸில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எந்தெந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா 6 ஃபேஸில் இருக்கும், 6 ரீஜனில் இருக்கும். ரைட். நம்மளுக்கு ஆக்டண்ட் பிளேன் 3 டைமென்ஷனல் பிளேன்னா ஆக்டண்ட் பிளேன் சொன்னோம். 8 ரீஜன் இருக்கும். அதில் 6 சர்ஃபேஸ் பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ நான் இதை ஒரு டேபிள் மாதிரி எழுதிட்டேன். டேபிள் மாதிரி எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதுக்காக. ரைட். ஸோ இப்போ இந்த டேபிளில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேசஸ் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குன்னா 6 சர்ஃபேசஸ். மேலே நான் சொன்ன மாதிரி மொத்தமாக நமக்கு 6 சர்ஃபேசஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஒன்றுக்கும் நம்ம ரெஸ்பெக்டிவ் என் கேப் வேல்யூ என்ன, டிஎஸ் வேல்யூ என்ன, எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டோன்னா இது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது சிம்பிள். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ என் கேப் என்ன சர்ஃபேஸ் 1க்கு அப்படின்னா மைனஸ் கே வெக்டார், ஏன்னா அது டிஎக்ஸ் டிஒயில் இருக்கும், அதாவது எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கும். அப்போ எக்ஸ்ஒய் பிளேன்னா இசட் வெக்டாரோட எடுப்போம். பட் இசட் வெக்டார் இங்கே என்ன இருக்கும்னா நெகட்டிவில் இருக்கும். அதனால் S1 வந்து டிஎஸோட வேல்யூ என்னென்னா டிஎக்ஸ் டிஒய், என் கேப்போட வேல்யூ மைனஸ் கே வெக்டார். அதே மாதிரி இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா Z ஈக்குவல் டு 0. அதான் நான் இங்கே சொன்னேன். XY பிளேனில் எடுக்கிறீங்கன்னா Z வந்து 0 இந்த இடத்துல எப்போ மைனஸ் கேவாக இருக்கும்போது. இதே S2னா அதே XY பிளேன் தான், பட் பாசிட்டிவ் ஆஃப் Z ஆக்சிஸ். அப்போ Z ஈக்குவல் டு எங்கே வரும்னா A வரும். ஏன்னா நமக்கு ஒரு லிமிட்டும் வேரி ஆகிறது 0 to Aல தான். இப்போ இனிஷியலாக நெகட்டிவ் ஆஃப் Z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். நெகட்டிவ் ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் Z கோஎஃபிஷியன்ட்னா Z ஈக்குவல் டு A அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து S3 வந்து என்னன்னா டிஎக்ஸ் டிஇசட். அப்போ XZ பிளேன், XZனா நெகட்டிவ் ஆஃப் Y ஆக்சிஸில் இருக்கும். அப்போ Y ஈக்குவல் டு 0. அடுத்து டிஎக்ஸ் டிஇசட் தட் இஸ் அகைன் XZ பிளேன் தான், பாசிட்டிவ் ஆஃப் Y ஆக்சிஸ். அப்போ இங்கே J வெக்டார், இங்கே வந்து என்ன Y ஈக்குவல் டு A. அதே மாதிரியே இங்கே DY DZ. அப்போ YZ பிளேனு, அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ்னா X ஈக்குவல் டு 0. தென் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இங்கே எடுத்துட்டோம். அடுத்து என்ன ப்ளஸ் எக்ஸ் வெக்டார் கோஎஃபிஷியன்ட், அதாவது ஐ வெக்டார் டிஒய் டிஇசட் எக்ஸ் ஈக்குவல் டு. இதுதான் 6 சர்ஃபேஸ். இந்த 6 சர்ஃபேஸ் வேல்யூஸை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ரைட். அதாவது ஒரு சர்ஃபேஸ்க்கும் இப்போ நம்ம ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் 1 என்னன்னு பாருங்கள். சர்ஃபேஸ் S1 என்ன எழுதணும்? மேலே என் கேப்போட வேல்யூ மைனஸ் கே வெக்டார், டிஎஸ் வேல்யூ டிஎக்ஸ் டிஒய் இசட் ஈக்குவல் டு 0. அதுதான் நம்ம சர்ஃபேஸ் 1க்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸாக எழுதியிருக்கோம். அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ அப்போ டபுள் இன்டெக்ரல் ஓவர் S1 எஃப் வெக்டார் இன்ட்டு என் கேப் டிஎஸ். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் 0 to A 0 to A. ஏன்னா நம்ம இங்கே பண்ண போகிறது டிஎக்ஸ் டிஒய், எக்ஸோட லிமிட்டும் 0 to A, ஒய்யோட லிமிட்டும் 0 to A தான். ஸோ எஃப் வெக்டார் கொஸ்டினில் கொடுத்துருக்க எஃப் வெக்டார் இன்டூ கே வெக்டார். என் கேப் வந்து நமக்கு என்ன மைனஸ் கே வெக்டார். ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ ஐ இன்ட்டு கே பண்ணிங்கன்னா 0, ஜே இன்ட்டு கே பண்ணால் 0. ஏன்னா டாட் ப்ராடக்ட். அப்போ கே மட்டும்தான் வரும். அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் கே வெக்டார். அப்போ என்ன ஆகும்? -2 டிஎக்ஸ் டிஒய். ஸோ 0 to A 0 to A. -2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம். ஸோ -2 0 to A 0 to A டிஎக்ஸ் டிஒய். இப்போ டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன? எக்ஸ் 0 to A, இங்கே டிஒய் ஒய்யோட லிமிட் அப்படியே வெளியில் இருக்குது, -2 அவுட் சைடில் இருக்குது. ஸோ -2 இன்ட்டு இன்டெகிரல் ஓவர் 0 to A, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ A -0 வரும் இன்ட்டு டிஒய். ஸோ A கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம். அப்போ -2A இன்ட்டு 0 to A dy. ஸோ டிஒயை இன்டெகிரேட் பண்ணால் என்ன? y 0 to A -2A. ஸோ இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா -2A A -0. ரைட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் என்ன? -2A ஸ்கொயர். இதுதான் உங்களோட சர்ஃபேஸ் S1ஓட ஆன்சர். ரைட். அடுத்து சர்ஃபேஸ் S2 என்ன? மேலே எழுதியிருப்போம். S2க்கு என் கேப் வேல்யூ என்ன? கே வெக்டார், டிஎஸ் வேல்யூ டிஎக்ஸ் டிஒய், கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு ஏங்கிறது நமக்கு கிவன். ரைட். அப்போ என் வெக்டாரோட வேல்யூ என் கேப்போட வேல்யூ கே வெக்டார், டிஎஸ் வந்து டிஎக்ஸ் டிஒய், இசட் ஈக்குவல் டு ஏ. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் S2 எஃப் வெக்டார் இன்ட்டு என் கேப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 0 to A ஒய்யோட லிமிட், 0 to A எக்ஸோட லிமிட், அண்ட் தென் எஃப் வெக்டார் இன்ட்டு கே என் கேப்போட வேல்யூ என்ன? கே வெக்டார்.
ரைட். ஸோ அப்போ இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது 0 இது 0, அப்போ ஒன்லி என்ன 2k மட்டும் வரும். 2 into k into k தான் பண்ண முடியும், which is 2 dx dy 0 to a 0 to a, ரைட். ஸோ அப்படியே மேலே பார்த்த விஷயம் தான், பட் மைனஸ் மட்டும் இல்லைங்க. அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 0 to a dx dy. ஸோ dxஐ இன்டகிரேட் பண்ணால் x 0 to a, இங்கே dy இருக்குது 0 to a 2 times. ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா a minus 0 of dy, ஸோ 0 to a 2 times, ரைட். அண்ட் தென் 0 to a, இந்த a வெளியில் எடுத்திங்கன்னா 2a 0 to a dy, ஸோ 2a into 0 to a, அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், y 0 to a, ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட், ஸோ 2a into அப்பர் லிமிட் a minus 0, ஸோ அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் what will get 2a square, அப்போ சர்ஃபேஸ் இன்டகிரல் ஓவர் s2, ரைட், டபுள் இன்டகிரல் ஓவர் s2 f vector into n cap ds ஓட ஆன்சர் 2a ஸ்கொயர். அடுத்தது சர்ஃபேஸ் s3 என்ன, n cap is equal to minus j vector into ds equal to dx dz, y ஓட வேல்யூ 0, ரைட். மேலே எழுதிருப்போம் இதை. அப்போ டபுள் இன்டகிரல் ஓவர் s3 f vector into n cap ds is equal to, ஸோ இங்கேனா x ஓட லிமிட் என்னது 0 to a, z ஓட லிமிட் 0 to a again, ரைட். தென் f vector into n cap ஓட வேல்யூ இங்கன்னா மைனஸ் j vector. அப்போ j into j தான் என்னால் ப்ராடக்ட் பண்ண முடியும், ரிமைனிங்லாம் 0. இந்த i கோஎஃபிஷியன்ட் 0, j கோஎஃபிஷியன்ட் 0, ஒன்லி j into j, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2x ஸ்கொயர் y மட்டும் வரும், ரைட். dx dz 0 to a 0 to a, ரைட். அடுத்து இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு மேலே என்ன இருக்குது, ஸோ ஒய்யோட வேல்யூ 0. ஸோ அப்போ ஒய் பிளேஸில் 0 போட்டால் என்ன ஆகும், ஸோ 2x ஸ்கொயர் 0 to a, இங்கேயும் 0 to a இருக்கும், 0, ரைட். 0 into dz மட்டும் வரும். அப்போ இது எவ்ரிதிங் into 0, இங்கேயும் நமக்கு 0 to a அப்படியே தான் இருக்கும், இங்கே dx அப்படியே இருக்கும், ரைட். ஸோ தட் எனிதிங் into 0 0 தான் நமக்கு. அப்போ இந்த இன்டெக்ரல் 0 into dx dzன்னு வரப்போது, which is nothing but 0. அப்போ யுவர் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் s3 f vector into n cap ds ஓட ஆன்சர் என்ன, 0. s3 ஓட சர்ஃபேஸோட இன்டகிரேஷன் வந்து 0 அப்படின்னு வந்துடுச்சு. தென் சர்ஃபேஸ் s4 நமக்கு என்னது, n கேப்போட வேல்யூ j வெக்டார், ரைட். ds ஓட வேல்யூ dx dz, y ஓட வேல்யூல a, ரைட். அப்போ டபுள் இன்டகிரல் ஒரு s4 f vector into n cap ds is equal to 0 to a 0 to a x square minus yz I vector minus 2x square y j vector plus 2k vector into j vector dx dz, ரைட். ஸோ அப்போ j into j பண்ணுறப்ப இது மைனஸோடு இருக்குது, அப்போ minus 2x square y dx dz, ரைட். அடுத்தது நமக்கு y வேல்யூ என்ன, a. ஸோ அப்போ y பிளேஸில் a போட்டிங்கன்னா 2x square a dx dz 0 to a 0 to a is equal to, ரைட். அண்ட் a கான்ஸ்டன்ட் minus 2 கான்ஸ்டன்ட், அப்போ ரெண்டே வெளியில் எடுத்திங்கன்னா minus 2a 0 to a 0 to a x square dx dz. ஸோ x square இன்டகிரேட் பண்ணால் என்ன, x cube by 3 0 to a அப்பர் அண்ட் லோயர் லிமிட், ஃப்ரண்ட்டில் ஒரு minus 2a 0 to a dz இருக்குது, ரைட். தென் அப்பர் லிமிட் கொடுத்தா வாட் வில் கெட் a cube by 3 மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா 0 cube by 3 0 to a minus 2a into, ரைட். ஸோ minus 2a into, ஸோ அப்பர் லிமிட் a cube by 3, அதை நான் வெளியில் எடுத்தால் என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு a இருக்குது, அப்போ a cube into a என்ன ஆகும், a power 4, ஸோ minus 2 into a power 4 by 3. நெக்ஸ்ட் என்ன, 0 to a dz மட்டும் இருக்கும். dzனா என்ன, அதோட இன்டகிரேஷன் z 0 to a, ஸோ minus 2a power 4 divided by 3. இது அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா என்ன, a minus 0, அப்போ minus 2a power 4 by 3 into a. ஸோ அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2a power 5 by 3. ஸோ இதுதான் உங்களோட டபுள் இன்டகிரல் ஓவர் s4 f vector into n cap ds ஓட ஆன்சர். தென் சர்ஃபேஸ் s5, ஸோ n capோட வேல்யூ என்னன்னா minus I vector, ஸோ ds என்னன்னா yz plane, and then x என்ன அப்படின்னா 0. ஸோ டபுள் இன்டகிரல் ஓவர் s5 f vector into n cap ds is equal to 0 to a 0 to a x cube minus yz I vector minus 2x square j vector, அதாவது given f vector into n cap ஓட வேல்யூ minus I vector, ds ஓட வேல்யூ dy dz, அது எழுதியாச்சு. தென் 0 to a 0 to a I into I பண்ணுறப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும், பட் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆஃப் x cube minus yz ds dy. அடுத்து எனக்கு x ஓட வேல்யூ கொஸ்டினில் இங்கே சர்ஃபேஸில் என்னது 0, அப்போ x பிளேஸில் 0 போட்டிங்கன்னா 0 cube minus yz dy dz, ரைட். சின்ஸ் x ஓட வேல்யூ 0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதனால் அங்கே போட்டிருக்கேன். தென் 0 to a 0 to a, ஸோ இது என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் yz ஆஃப் dy dzன்னு வரும். ஸோ அப்போ y வித் ரெஸ்பெக்ட் டு dy எல்லாம் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், z அப்படியே கான்ஸ்டன்ட், ஸோ y பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் பை 2 0 to a dz. அப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், a ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2 dz, ரைட். தென் a ஸ்கொயர் பை 2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம், அப்போ a ஸ்கொயர் பை 2 0 to a z into dz. ஸோ z இன்டகிரேட் பண்ணால் என்ன, z ஸ்கொயர் பை 2 0 to a, ரைட். அண்ட் தென் அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா a ஸ்கொயர் பை 2, ரைட், இன்ட்டு a ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0,
ரைட். அப்போ இது உள்ள ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும், a power 4 by 4. ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் s5 f vector into n cap ds ஓட ஆன்சர் வந்து a power 4 divided by 4. அவ்வளோதான். அடுத்து எனக்கு என்ன, சர்ஃபேஸ் S6. ஸோ S6ஓட சர்ஃபேஸோட n cap என்னது, லாஸ்ட் சர்ஃபேஸ் தான். n capோட i vector, dsஓட வேல்யூ dy dz, xோட வேல்யூ நம்ம a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் s6 f vector into n cap ds is equal to 0 to a 0 to a given f vector into n capோட ஆன்சர் என்ன நமக்கு, k vector dy dz. ரைட். அப்போ I into I பண்ணுறப்ப வேல்யூ 1 வரும். அப்போ x cube minus yz dy dz 0 to a, ஸோ 0 to a. ரைட். அப்போ 0 to a, ஸோ 0 to a. இதோட ஆன்சர் a பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம், x அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், a cube minus yz dy dz since x equal to என்னது, a. ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 0 to a. இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் பண்ணணும். அப்போ இந்த டேர்மையும் dyன்னு வருமா, dyயோட இன்டெகிரேஷன் y. அப்போ a cube into y மைனஸ் இந்த ஒய்யை பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் டிவைடட் பை 2 கூட ஒரு z மல்டிப்ளேயில் இருக்குது dz. ரைட். ஸோ இப்போ a பிளேஸ் எல்லாம் y பிளேஸ் எல்லாம் a அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், a cube into a மைனஸ் a ஸ்கொயர் into a. ஏன்னா y பிளேஸில் a போட்டிங்கன்னா a ஸ்கொயர் into a மைனஸ் ரெண்டு பிளேஸ்லேயும் y இருக்கிறதால இட் பிகம் 0 dz. ரைட். 0 to a. தென் 0 to a, இது என்ன ஆகும், a power 4 மைனஸ் a ஸ்கொயர் by 2 dz. அடுத்து z பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோம் அகைன். ஸோ அப்போ a power 4 into z வருமா, ஏன்னா dz இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா z. அப்போ இங்கே z மல்டிப்ளேயில் இருக்கும் மைனஸ் a ஸ்கொயர் by 2 into இந்த z பண்ணால் என்ன, z ஸ்கொயர் by 2, 0 to a. ரைட். நவ் இப்போ z பிளேஸில் a சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா வாட் வில் கெட், a power 4 into a மைனஸ் a ஸ்கொயர் by 4 into a ஸ்கொயர் மைனஸ் 0. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன, a power 5 மைனஸ் a power 4 by 4. அதுதான் உங்களோட சர்ஃபேஸ் S6ஓட ஆன்சர். அவ்வளோதான். இந்த சர்ஃபேஸோட ஃபைன் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஏன்னா நம்மளோட சர்ஃபேஸ் S டபுள் இன்டெக்ரல் ஓவர் S f vector into n cap dsஓட ஆன்சர் என்னன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் S1 plus S2 plus டபுள் இன்டெக்ரல் ஓவர் S3 plus டபுள் இன்டெக்ரல் ஓவர் S4 plus டபுள் இன்டெக்ரல் ஓவர் S5 plus டபுள் இன்டெக்ரல் ஓவர் S6. அதாவது எல்லா சர்ஃபேஸையும் ஆட் பண்ணுறது. S1ஓட ஆன்சர் மைனஸ் 2a ஸ்கொயர், S2ஓட ஆன்சர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 2a cube by 3 ப்ளஸ் a power 4 by 4 ப்ளஸ் a power 5 மைனஸ் a power 4 by 4. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்கள், மைனஸ் a power 4 by 4 ப்ளஸ் a power 4 by கேன்சல், 2a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் கேன்சல், ஒன்லி ஆர் ரிமைண்ட் வித் இந்த ரெண்டு a power 5ஓட டேர்ம்ஸ் மட்டும்தான். இப்போ a power 5 மைனஸ் 2a power 5 by 3. ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 3 into a power 5 மைனஸ் 2a power 5 by 3. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் a power 5 by 3 which is equation number 2. Therefore your double integral over S f vector into n cap ds ஓட ஆன்சர் a power 5 by 3. Therefore 1 is equal to 2. That means left hand side equal to 2. Therefore what can we conclude, double integral over S f vector into n cap ds is equal to triple integral over v del dot f vector into dv. That's all for this problem. Hence Gauss divergence theorem verified அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக எழுதினோம். இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வெரிஃபிகேஷன் ஆஃப் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ரைட். இன்னும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். வெரிஃபை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு ஒரு எஃப் வெக்டார் கொடுத்துட்டாங்க. taken over the cube bounded by, so x equal to 1, x equal to 0 to 1 and y equal to 0 to 1, z varies from 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட ஆன்சர் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் 3/2. ஸோ மேலே பண்ண அதே விஷயம்தான் இங்கே 1 1 1ன்னு இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக, அவ்வளோதான். அதே மாதிரி எஃப் வெக்டார் மட்டும் மாறி இருக்குது. ரைட். ஸோ த சேம் ப்ரொசீஜர் ஆஃப் ப்ராப்ளம் 1. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரைட். இதை ட்ரை பண்ணுங்கள். That's all for this Gauss divergence theorem and இதோட வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். இதோட இது முடிஞ்சுது. அண்ட் தென் இன்கேஸ் இதில் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அது அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ரைட். தட்ஸ் ஆல். வில் see in the next video. Thank you.